வணக்கம் மடானி திட்டத்தின் கீழ் இந்திய வணிகர்களை மேம்படுத்தும் திட்டங்கள் தொடரும் என மெய்க்கி எனும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளன மகளிர் பிரிவு தலைவி டாக்டர் ஹேமலா ஏபி சிவம் கூறினார். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சின் கீழ் இந்திய வணிகர்களின் மேம்பாட்டிற்காக அதன் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் பல திட்டங்களை அறிவித்துள்ளார். இந்த திட்டங்கள் அனைத்தும் முறையாக சமுதாய மக்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் வணக்கம் மடானி எனும் சந்திப்பு கூட்டத்தை அவர் தொடங்கினார். இதன் தொடர்ச்சியாக வணக்கம் மடானி கூட்டம் ஈப்போவில் பேராக் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கத்துடன் இணைந்து மெய்க்கி எனும் மகளிர் பிரிவு இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. ஈப்போ சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 200 வணிகர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மலேசியா முழுவதும் உள்ள இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதற்காக பொருளாதார வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்புடன் டத்தோஸ்ரீ ரமணின் தொலைநோக்கு பார்வையுடனான தலைமையின் கீழ் இந்த முயற்சி சாத்தியமானது. டத்தோஸ்ரீ ரமணனின் சார்பாக இந்த திட்டத்தை நிர்வகித்ததற்காகவும் இந்த முயற்சி முழுவதும் அவரது விலைமதிப்பற்ற ஆதரவு வழிகாட்டுதலுக்காகவும் அவரது மூத்த செயலாளர் டத்தோ அன்புமணி பாலனுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தக்கூன் மலேசியா, SME வங்கி, அமானா இக்தியார் மலேசியா, பேங்க் ரயாட் ஆகியவற்றின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புக்கும் நன்றி. ஆக மொத்தத்தில் வணக்கம் மடானி திட்டம் இந்திய வணிகர்களுக்கு பெரும் பயனளிக்கிறது வருகிறது என்றும் இதன் அடிப்படையில் இத்திட்டம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என ஹேமலா தெரிவித்தார். இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 தொடங்கி 8:30 மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள், நன்மை பெறுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்து மற்றும் இந்திய யோகா அமைப்பும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி பாரம்பரிய மருத்துவ அமைச்சகம் இணைந்து மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையோடு சேர்ந்து 11வது உலக யோகா தினத்தை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்வானது வருகின்ற 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 சிராம்பான் அறிவு திருக்கோயிலில் நடைபெற உள்ளது. 528 தமிழ் பள்ளிகள் மலேசியா முழுவதும் 40,000 மாணவர்கள் இதில் பங்கெடுக்கிறாங்க. ஆன்லைனில் 700 மாணவர்கள் ஆசிரியர்கள் நம்மளோட அறிவு திருக்கோயில் சிரம்பானில் ஃபிசிக்கலாக பங்கெடுக்கிறாங்க. இது அமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்டில் அங்கீகாரம் கொடுக்கப்படுது. அதே சமயத்தில் இதை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு 10 கண்ட்ரி நம்ம கூட கொலபரேட் பண்ணுறாங்க. யோகாசனம் என்பது நமது பாரம்பரிய கலைகளும் ஒன்று. இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சா வெறும் உடலுக்கு மட்டும்தான் வலிமை கிடைக்கும். ஆனா யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உடல், மனம், உயிர் ஆகிய 3 கூறுகளும் வலிமை பெறும். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.